உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மற்றவங்க பார்க்குற பார்வையே சரியில்லைங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏளனமாக பார்க்குறாங்களா? அற்பமாக பார்க்குறாங்களா? எங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கங்க. கவலைப்படுறீங்களா? என் தலையில் மிளகா அரைக்கிறாங்க அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் அதற்காக தான் வந்திருக்கார். உங்களை மீட்டு எடுப்பார். பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, அப்படிதான் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை பார்த்து தான் தேவன் சொல்கிறாங்க, நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை யாரும் நசுக்க முடியாது. பூச்சின்னு நினச்சி யாரும் உங்களை நசுக்க முடியாது. எங்கெல்லாம் நசுக்கப்படுறீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாராலையும் நீங்கள் நசுக்கப்படுறீங்களா? வேலையில் எல்லாராலையும் நீங்கள் நசுக்கப்படுறீங்களா? உங்கள் தொழிலில் நல்லா நசுக்கப்படுறீங்களா? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை மீட்பேன், மீட்டு எடுப்பேன், விடுதலை பண்ணுவேன் அந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்க வேலை கொடுத்து என்னை நசுக்கிறாங்கங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க? மோசமாக பேசி பேசி என்னை நசுக்கிறாங்க. தேவன் துணையாக நிற்பாருங்க. பயப்படாதீங்க. மனுஷங்களை பார்த்து தான் பயப்படாதீங்க. மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி உங்களை நசுக்க முடியாதுங்க. யாராலையும் நசுக்க முடியாது. உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. அழகு இல்லைன்னு கேவலப்படுத்துகிறாங்களா? கலர் இல்லைன்னு கேவலப்படுத்துகிறாங்களா? அதிகமான அறிவு இல்லை அதனால் கேவலப்படுத்துகிறாங்களா? என்ன இல்லைன்னு உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கங்க. நான் ஏமாந்த கோலி அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் இருக்காருங்க, உங்களை மீட்டு எடுப்பார். பேச்சு சாமர்த்தியம் எனக்கு பத்தலை, அதனால தான் என் தலையில் எல்லாரும் மிளகா அரைக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க? தேவன் உங்களுக்கு துணையாக நிற்பார். பயப்படாதீங்க, மீட்டு எடுப்பார். இந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களை விடுதலை பண்ணுவார், மீட்டு எடுப்பார். யாரும் உங்களை கேவலமாலாம் பார்க்க முடியாது. எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவன் கொடுப்பாருங்க. எதுலாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பாருங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அதனால் பெனினால் என்ன பண்ணானா, ஓஹோ அண்ணாலா சாகிற வரைக்கும் நல்லா இருக்க மாட்டா, இவெல்லாம் என்றைக்கும் நல்லா இருக்க மாட்டா, என்றைக்கும் இவளுக்கு குழந்தை இருக்காது, நம்ம நல்லா நசுக்கலாம் அப்படின்னு பெனினால் நினச்சா. பெனினாளுக்கு குழந்தை இருந்துச்சு, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. பார்க்கும் போதெல்லாம் அவள் நசுக்கினாள். அண்ணாள் மோசமாக பேசி பேசி திட்டி திட்டி கேவலமாக அவள் மனசை உடைச்சா. அண்ணால எவ்வளோ நசுக்கணுமோ நசுக்குனான். நான் தேவன் பார்த்தாருங்க, உடனே குழந்தைய தூக்கி கொடுத்துட்டாரு அண்ணாளுக்கு. அவ்வளோதான். அண்ணால உடைய எல்லா விதத்துலேயும் அண்ணால உயர்த்தி வச்சுட்டார், மீட்டு எடுத்தார். அண்ணாலையும் மீட்டு எடுத்தார். அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களை மீட்கிறார். கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை கேவலமாலாம் பார்க்க முடியாது. சரிங்களா? தேவன் இருக்கார். உங்களுக்கு துணையாக தான் தேவன் இருப்பார். அவங்களுக்கெல்லாம் துணையாக போக மாட்டார். உங்களுக்கு துணையாக உங்கள் பக்கத்தில் நிற்பார். யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்களை யாரும் கேவலமாக பார்க்க முடியாது. அவங்க மதிக்கலைன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. தேவன் உங்களை மதிக்கிற அளவுக்கு உங்களை பெருமைப்படுத்துவார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு துணையாய் நிற்க போகிறீங்க அப்பா. யாரெல்லாம் உங்கள் பிள்ளைங்களை மதிக்காமல் அற்பமாக பார்க்குறாங்களோ, ஏளனமாக பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க, மீட்டு எடுப்பீங்க, இல்லாததை கொடுத்து உயர்த்தி வைப்பீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக.
பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக திரும்பவும் வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.